அனைவருக்கும் வணக்கம். நமது கலைஞர் நூற்றாண்டு நூலகத்தில் குழந்தைகளுக்கான கோடை கொண்டாட்டம் 2026ஆம் ஆண்டின் தினசரி நிகழ்வுகளின் வரிசையில் இன்று நடைபெறவிருக்கின்ற மீள் பயன்பாட்டு கலை என்ற நிகழ்விற்கு சிறப்பு விருந்தினராக வருகை புரிந்துள்ள திரு அருள்சாமி ஓய்வு பெற்ற தலைமை பேராசிரியர் ஐயா அவர்களை கலைஞர் நூற்றாண்டு நூலகம் சார்பாக வருக என்ற அன்போடு வரவேற்கிறோம். மேலும் இந்நிகழ்விற்கு வருகை புரிந்து தலைமையேற்றுள் சிறப்பிக்கும் நம் கலைஞர் நூற்றாண்டு நூலகத்தின் நூலகர் மற்றும் தகவல் அலுவலர் அவர்களையும் வருக என்ற அன்போடு வரவேற்கிறோம். தொடர்ந்து இந்நிகழ்விற்கு வருகை புரிந்துள்ள குழந்தைகள் மற்றும் பெற்றோர்கள் உள்ளிட்ட அனைவரையும் வருக என்று அன்போடு வரவேற்கிறோம். தற்பொழுது நம் சிறப்பு விருந்தினர் அவர்களை நூலகர் மற்றும் தகவல் அலுவலர் அவர்கள் சிறப்பு செய்திடுவார். நன்றி ஐயா. நம் ஐயாவை பற்றி ஒரு சிறிய அறிமுக உரை. அருள்சாமி ஐயா அவர்கள் கல்வித்துறையில் 39 ஆண்டுகள் அர்ப்பணிப்புடன் பணியாற்றி எண்ணற்ற மாணவர்களுக்கு உறுதுணையாய் திகழ்ந்த ஒரு சிறந்த கல்வியாளர். தமது பணிக்காலத்தில் ஒழுக்கம், கல்வித்திறன் மற்றும் மனித நேயத்தை முன்னிறுத்தி பல மாணவர்களை சிறந்தவர்களாக உருவாக்கியவர் இவர். இவரின் சிறந்த கல்வி சேவைக்காக டாக்டர் ராதாகிருஷ்ணன் விருது, சேவரத்னா விருது, மாவட்ட அளவிலான சிறந்த பள்ளி ஆசிரியர் விருது மற்றும் கல்வி திலகம் போன்ற பல பெருமைமிக்க விருதுகளை பெற்றுள்ளார். தமிழ் மொழிக்கும் கல்விக்கும் ஆழ்ந்த பற்றுள்ள இவர் ஆசிரியர் சமுதாயத்திற்கு ஒரு முன் உதாரணமாக திகழ்கிறார். ஓய்வு பெற்ற பின்னரும் சமூக மற்றும் கல்வி பணிகளில் தொடர்ந்து ஈடுபட்டு வருவது இவரது அர்ப்பணிப்பை வெளிப்படுத்துகிறது. மிகவும் பாராட்டுக்குரியது. அவரை போன்ற அரிய கல்வி சேவகரை இன்று நம் நிகழ்வில் அறிமுகப்படுத்துவது எங்களுக்கு பெரும் மகிழ்ச்சியும் பெருமையும் அளிக்கிறது. இவரது சேவைகள் மென்மேலும் சிறப்புற எங்களது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி சார். உயிரே வணக்கம். தாய் பிள்ளை உறவம்மா உனக்கும் எனக்கும். தமிழே உயிரே வணக்கம். அமிழ்தேனி இல்லை என்றால் அத்தனையும் வாழ்வில் கசக்கும் புளிக்கும். அமிழ்தேனி இல்லை என்றால் அத்தனையும் வாழ்வில் கசக்கும் புளிக்கும். தமிழே உன்னை நினைக்கும். தமிழன் என் நெஞ்சம் இனிக்கும் இனிக்கும். தமிழே உயிரே வணக்கம். பேரம்பேத்திகளே வணக்கம். இங்க இல்லாட்டி எனக்கு இங்க வேலை இருக்காது. பேரம்பேத்திகளே வணக்கம். மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய இந்நூலகத்தினுடைய பொறுப்பாளர் ஐயா சென்று விட்டார்கள். இங்க இருக்கின்ற இந்நூலகத்தினுடைய அனைத்து பொறுப்பாளர்களுக்கும் அடியனின் சிறந்தாழ்ந்த வணக்கத்தை உரித்தாக்கி என்னை பற்றி சில காரியங்களை நான் சொல்ல வேண்டியிருக்கிறது. சொல்லலாமா? சொல்லுங்க தாத்தா அப்படின்னு சொல்லுங்க. சொல்லுங்க. எங்க தாத்தா, யூ கேன் கால் மீ அஸ் தாத்தா. என் தாத்தானே நீங்கள் எல்லாம் கூப்பிடலாம். கவனே கத்திரிக்கை, டோன்ட் டச் யுவர் சிசர்ஸ். Please keep it on the floor. கத்திரி எல்லாம் கீழே வச்சிருங்க. தாத்தா சொல்லும் போது எடுங்க. விளங்குச்சா? சரி. First of all, whatever we do, we should worship the Lord, the God. எந்த வேலை செய்தாலும் முதல்ல இறைவனை நாம் வணங்க வேண்டும். இறைவனை வணங்க வேண்டும். That is very very important. ஆகவே ஒரு சின்ன பிரேயர். Thank you for the world so sweet. Thank you for the birds that sing. Thank you for the food we eat. Thank you God for everything. Thank you for the blessings we have. Thank you for the peace we have.
Thank you for the help we have. Thank you, God, for everything. ஓகேயா? ஓகேயா? இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒருத்தரும் பாட மாட்டேன் தாத்தாவோட சேர்ந்து. தெரியாதா? தெரியும் டாட்டா. சரி, இப்போ ப்ளீஸ் ஆல் ஸ்டாண்ட். நீங்க மாத்திரம் பெரியவங்க இல்ல, எந்திரிச்சு நில்லு பாப்பா. எந்திரிங்க படாருன்னு. ஸ்டாண்ட் அப். ஸ்ப்ரிங் மாதிரி எந்திரிக்கணும்யா. சிசர்லாம் ப்ளீஸ் கீப் த சிசர்ஸ் ஆன் த ஃப்ளோர் இன் ஃப்ரண்ட் ஆஃப் யூ. உங்களுக்கு முன்னால உங்க கத்திரிக்கோல்லாம் வச்சிருங்க. தாத்தா சொல்லு எடுத்தா போதும். ஹேண்ட்ஸ் அப், டவுன், up, down, up, down. You know that twinkle twinkle little star அப்படின்னு ஒரு ரைம் தெரியுமா உங்களுக்கு? யாருக்கு தெரியும்? எல்லாருக்கும் தெரியுமா? எங்க பாடுங்க பாப்போம். வெரி குட், வெரி குட், வெரி குட். தாத்தா பாடி காமிக்கிறேன் பாருங்க. தாத்தா இதே இந்த ரைமை அமெரிக்காவில் 30 டியூன்ல பாடி காமிச்சேன். எத்தனை டியூன்ல? 30. எப்படி தாத்தா? இப்போ ஒரு எக்ஸாம்பிள் 1-2 டியூனை மாத்திரம் பாடி காமிக்கிறேன். ஏய் கண்ணே நெல்லு. Twinkle, twinkle, little star, how I wonder what you are. Up above the world so high, like a diamond in the sky, in the sky. அப்ப இது வேண்டாமா? Very good. Thank you. Oh, sorry. Twinkle, twinkle, little star, how I wonder what you are. Up above the world so high, like a diamond in the sky, in the sky. Twinkle, twinkle, little star, how I wonder what you are. Up above the world so high, oh, like a diamond in the sky. You like a diamond in the sky. Twinkle, twinkle, little star, how I wonder what you are. Up above the world so high, like a diamond in the sky. Ah, like a diamond in the sky. Ton, 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 ton. Tonta, tonta, tonta. இப்படி தாத்தா கவனிக் ப்ளீஸ். லிசன் கேர்ஃபுல்லி. நீ விஷயத்துக்கு வர போற தாத்தா. அமெரிக்காவில் போய் இந்த பாடலை பாடி காமிச்சேன். தாத்தா பற்றி சொன்னாங்க. நான் ஒரு ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர், 40 வருஷம் ஹெட் மாஸ்டரா இருந்தேன். உங்களுடைய பேரண்ட்ஸ், உங்களுடைய அப்பா அம்மாவுக்கு கேள்விப்பட்டிருப்பாங்க. மேகமலை, தேனி மாவட்டத்தில் மேகமலைன்னு சொல்லக்கூடிய ஒரு மலை பிரதேசம், குளே பிரதேசம். அங்க 40 ஆண்டு ஹெட் மாஸ்டரா வேலை செஞ்சேன். என்னுடைய சேவையை பாராட்டி பாருங்கண்ணே, ஆடுறாண்டாங்க, ஆடுறதுக்கு நேரம் இருக்கு, பிற ஆடுவோம், தாத்தா ரெடியா இருக்கேன். இப்ப சொல்ற கவனி, ரொம்ப குளுமையான இடம், வருஷத்துல 6 மாசம் மழை பெய்யும், சூரியனை பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட இடத்துல தலைமை ஆசிரியராக அவ்வளவு தொழிலாளி வீட்டு பிள்ளைகள், படிப்பறிவு இல்லாத குழந்தைங்க, அந்த பிள்ளைகளை எங்க பிள்ளைய மாதிரி நினைச்சு சொல்லிக் கொடுத்து ஆளாக்கி இன்றைக்கு இந்தியாவின் பல பகுதியில் எங்கிட்ட படித்தவங்க நல்ல நிலையில் இருக்கிறாங்க. அதற்கு எடுத்துக்காட்டாக இங்கே ஒரு ஆல்பம் இருக்கிறது.
ஏறத்தாழ 450 மாணவர்கள் போன முந்தின வருஷம் 2004 ஜூலை மாதம் ஒரு சிறந்த பாராட்டு விழா எனக்கு நடத்தினாங்க. உருவங்களை எல்லாம் தாத்தா தயார் பண்ணது, வரைஞ்சு தயார் பண்ணல. தாத்தா கற்பனையில் அப்படியே மனசுகளே இருக்கு. இந்த ஒரு சாதாரண பேப்பரு, தூக்கி வெளியே போடுற பேப்பர் தான். இந்த பேப்பரை பார். இப்ப தாத்தா இங்க பார் என்ன செய்யறேன்னு பார். டேய் கொஞ்சம் அமைதியா இருக்காரு, கொஞ்சம் அமைதியாரு. என்ன வருதுன்னு பார். பீகாக் பாரு, சாதாரண பேப்பர் தான். கொஞ்சம் இல்லாதவங்க பக்கத்துல ஷேர் பண்ணிக்கலாம், இல்லைன்னா கட் பண்ணி தர சொல்றேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. பாத்தியா பீகாக் தானே, 2 பீகாக். இதை உடனே நம்ம வெட்ட முடியும்னா முடியாது. இது இம்பாசிபிள், உங்களால முடியாது. இது பிடிக்குமா, இது கொடுக்குமா? முதல்ல ஹவு டு ஹேண்டில் த சிசர், கத்திரிக்கோலை எப்படி பயன்படுத்துவது அப்படிங்கிற நமக்கு தெரியணும். கை காலில் பற்றக்கூடாது. முதல்ல நெட் வலை எப்படி உண்டு பண்றது அப்படிங்கிறதுக்கு நான் உங்களுக்கு பேப்பர் தர்றேன். அம்மா இந்த பேப்பரில் கொடுக்கணும், ஒவ்வொன்றா ஆளுக்கு ஒன்றை கொடுக்க வைப்போம். வச்சுக்க, நீ வச்சுக்க போ. ஆளுக்கு ஒரு பேப்பரு. பெரிய பசங்களுக்கு கொடுங்கம்மா, பெரிய பசங்களுக்கு கொடுங்கம்மா. சின்ன பிள்ளைகளுக்கு வேணாம், பெரிய பிள்ளைகளுக்கு கொடுங்க. ஆளுக்கு ஒரு பெரிய பிள்ளைகளுக்கு மாத்திரம் கொடுறா. இந்த பெரிய பிள்ளைகளுக்கு கொடுங்க. அதான் நீ குடியா, பெரிய பிள்ளைகளுக்கு குடியா, பெரிய பிள்ளைகளுக்கு கொடுப்பா. படிச்சிட்டியா? மறுபடியும் தான் அப்படியே 2ஆம் மடி கரெக்டா மடிக்கணும். ஏற்றதாழ்வு இல்லாமல் அப்படியே மடி. இந்த மாதிரி வரும். மடிச்சிட்டியா? 2ஆம் மடிச்சதுக்கு அப்புறம் 4ஆம் மடி. 4ஆம் மடி மடிச்சாச்சா? அங்க கவனி முதல்ல. சார் என்ன பண்றாரு கவனி. கவனி முதல்லையா இந்த பேப்பரை 2ஆம் படிக்கிறோம்.
உனக்கு தர்றேன். இங்க பாரு, இது 2 அப்படி படிக்கிறோம். மறுபடியும் அதை இன்னொரு படி படிச்சா 4 ஆயிருது. இப்படி ஆயிரும், சிறுசா ஆயிருச்சா? பக்கத்துல உள்ள பார்க்காத சார கவனிச்சு மாடி. அச்சாச்சா எங்க காமிக்காப்பா, அது 2ஆம் படிக்கணும். குட், படிச்சாச்சா? வெரி குட். 4ஆம் படிச்சாச்சா? பாப்பா நீல வாக்குல மடிங்க. அப்ப கவனி. அதுக்கப்புறம் தப்பு, நீ வேற அவன் கொடுத்தது. நீ சின்ன பிள்ளை கண்ணு, உன்னா செய்ய முடியாது. அந்த அவன் பார்ப்பா, சின்ன பையன், அவனுக்கு இருக்கு. மடி மடி மடி. இங்க பார், மடிச்சாச்சா? மடிச்ச உடனே தாத்தாவை கவனி, வெட்ட வேண்டாம். நீ சத்தம் போடாம இருந்தாதான் சார் சொல்றது கேட்கும். கவனி. இப்போ நானு இதை வெட்ட போறதை கவனிக்கணும். இப்படி பிடிச்சுக்கிட்டு இங்க இருந்து இங்க கவனி, கடைசியில் போய் வெட்டிடக்கூடாது. கொஞ்சம் தொடுக்கு இருக்கணும். அங்க இந்த மாதிரி இப்படி 1 வெட்டாதீங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் தள்ளி அதே மாதிரி தூரம் வச்சு இன்னொன்று 2, அதுக்கப்புறம் அதே மாதிரி இன்னொன்று. அந்த தொடுக்கு அந்த கடைசிக்கு வந்துடக்கூடாது, விளங்கிச்சா? அதுக்கு அடுத்து இன்னொன்று. நீ கவனிங்க. டேய் பிறகு விட்டுப்பா, பிறகு விட்டு தாத்தா சொன்ன பிறகு. அதுக்கு அடுத்து அதே மாதிரி, அதுக்கு அடுத்து அதே போல, அதுக்கு அடுத்து அதே போல, அதற்கு அடுத்து அதே போல. டேய் கவனி. அதற்கு அடுத்து அதே போல, அதற்கு அடுத்து அதே போல. எத்தனை வந்திருக்குன்னா பார், 1 2 3 4 5 6 7 8 9 10 11 11 பீஸ் இருக்குதுல. அதை பிச்சிராம இருக்கணும், இப்படி இருக்கணும். அப்படி கடைசியில் வெட்டக்கூடாது. அதற்கு அப்புறம் நல்லா பாரு, ஒரு பக்கம் வெட்டியாச்சு. அதை அப்படியே திருப்பி பிடிச்சிக்கிறணும். திருப்பி பிடிச்சிட்டு ஏற்கனவே இருக்கு இல்லையா, அதில் இந்த பேருக்கு வெட்டணும். இங்கேருந்து வெட்டினேன்னா அந்த கடைசிக்கு போயிடக்கூடாது, கடைசியில் போயிடக்கூடாது. பாரு இப்படி இருக்கணும், கடைசிக்கு போயிடக்கூடாது. போகாம இருந்தா இங்க பார். செஞ்சிட்டியா? எல்லாரும் பண்ணிட்டியா? பண்ணிட்டியா? சொல்ல சொல்லவா? பண்ணிட்டியா? பண்ணு பாப்பா. இங்க பார், முதல்ல இதை வெட்டிட்டியா? ஒரு பக்கம் வெட்டியாச்சா? ஒரு பக்கம் வெட்டியா முதல்ல? குட். அதே மாதிரி கடைசி வரை வெட்டியானா வெட்டு. வெரி குட். அதை திருப்பிக்க. கடைசி வரைக்கும் போக கூடாது. வெட்டினவங்க திருப்பிக்க. திருப்பிட்டு அதே மாதிரி இடையில உள்ள பீஸ்ல கடைசி வரை போயிடக்கூடாது. அதுக்கு அடுத்து இந்த பார், இப்படி வரும். கவனி, வெட்டியாச்சா? இப்படி வரும். வெட்டினா பிறகு பார்த்தீங்கன்னா இப்படி வரும். அதை பிறகு உழைக்கணும். எப்படி மடிச்சோமோ அதை அப்படியே உழைக்கணும். வெட்டியாச்சா எல்லாரும்? வெட்டு 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 வெட்டு. வெரி குட். வெட்டு. அடுத்து இந்த பக்கம் வெட்டி இப்படி வெட்டிட்டு இதுக்கு இடையில இடையில இந்த பக்கம் மெதுவா செய்யு. அம்மா அம்மோ அம்மம்மா அம்மம்மா தண்ணி கட்டினேன். சரி, என்ன கண்ணு இதுக்கு மேலே வெட்டி எத்தனை வரும்? இதுக்கு இடையில இதுக்கு இடையில இதுக்கு இடையில இதுக்கு இடையில எங்க பாப்போம்? அங்க இருக்கிறடா, இந்த இருக்காரு. இதுக்கு இடையில இதுக்கு இடையில இதுக்கு இடையில இதுக்கு இடையில எங்க வெட்டிட்டியா? நீ வெட்டாம இருக்கிட்டு அங்க வர வெட்டு. வெட்டிட்டு இதுக்கு இடையில பிறகு திருப்பி இங்கிட்டு வெட்டணும். இது கொஞ்சம் இடைவெளி வெட்டி விட்டு அதுக்கு அடுத்து இங்கிட்டு இங்கிட்டு வந்துடக்கூடாது. இங்க வெட்டணும்.
ரொம்ப சிறுசா வெட்டிருக்க நீ, கொஞ்சம் பெருசா வெட்டணும். இன்னும் கொஞ்சம் தள்ளி வர. வெரி குட். உள்ள ஒரு இன்ச்சு கேப் இருக்கணும், ரொம்ப சின்னதா வெட்டிடாதீங்க. இதுங்கிட்டு வெட்டு, இங்க இப்படி திருப்பிச்சு, இப்படி பிடிச்சுக்கிட்டு அதுக்கு போயிடக்கூடாது. ரொம்ப மேல வச்சு விடக்கூடாது, வெட்ட பிறகு திருப்பி வெட்ட முடியாதுல்ல, கொஞ்சம் பெருசா இருக்கணும். இங்க பாரு, கெடுத்துட்டு. இது கரெக்ட். இதுல இப்ப என்ன செய்ய தெரியுமா? இழுக்காத, கொஞ்சம் வெயிட் பண்ணு. என்ன வேணும் உனக்கு? பேப்பர் இல்லையா? தாத்தா தரேன். தாரேன், மித்த கலர் பேப்பர் தாரேன், கொஞ்ச நேரம் உட்காருங்க. பார்த்தா பரவாயில்ல, எத்தனை இருந்தாலும் பரவாயில்ல, வச்சிரு. இதை இங்கிட்டு வெட்டு, இப்படி திருப்பிட்டு இந்த பக்கம் இந்த பக்கம் இந்த பக்கம் அப்படி. ஆமா, அங்க ஒட்டிடக்கூடாது, அங்க ஒட்டாம பிரிச்சிட்டியா? இவர் மறுபடியும் அதையும் பெரி பேப்பர் இருந்த மாதிரி பிரிச்சா இப்படி வரும். இங்க பார், இந்த மாதிரி வந்திருக்கணும். ஐயோ, இப்படி வரணும். இப்படி வந்த உடனே இந்த ரெண்டு ஓரத்தையும் பிடிச்சீங்கன்னா உனக்கு வலை மாதிரி வரும். பார், இப்படி வரும். நெட், வலை சொல்றோமா இல்லையா? இப்படி வரும். இது வலை. எங்க இழுத்து பாருங்க, நீங்க கட் பண்ணதை இழுத்து பாருங்க. இதே மாதிரி செஞ்சா நீ செஞ்சா வரும். மேல தூக்கு, நல்லா செஞ்சவள அப்படி மேல தூக்கு. நீ வெட்டிவிட்ட, ரொம்ப வெட்டிவிட்ட. சூப்பர் சூப்பர் சூப்பர். இந்த பார், தாத்தா இன்னொன்னு செஞ்சு வச்சிருக்கேன் பாரு, அதே மாதிரி. தாத்தா ஆயோ அதே சொல்ற தாத்தா, போய் டச் பண்ணாம விட்டுருப்பா. இந்த பார், மறுபடியும் பார், இங்க பார். முன்னாடி வராத, போய் உட்காரு. வரேன், உட்கார். வரும் உட்கார். வரேன் சொல்றேன். எங்க போன? கிழிஞ்சிருச்சா? இந்த வரேன், உட்காரு. கிழிஞ்சிருச்சு தாத்தா, இல்ல கிளிய கூடாது தாத்தா. இந்த பார், இன்னொன்னு பார், அதே மாதிரி. ஏமா ஸ்ப்ரிங் பண்ணவா அப்படி மேல தூக்கு. ஏமா அங்க பெரிய பிள்ளைங்க பண்ணிருந்தே இல்ல, கொஞ்சம் மேல தூக்கு. பாப்பா நீங்க தூக்குங்க. இப்படி இருக்கும். அந்த பழைய பேப்பரை பிரிச்சு அப்படி வரும். இங்க பார், இப்ப பாத்தியா? அந்த வச்சிருக்கா பார். குட், வெரி குட். அதான், இதான் வலை. தம்பி கவியரசு என்னாச்சு? குட் குட். வரலையா? சரி, அம்மா ஹெல்ப் கூட்டுக்க, அங்க போ. இதாரு சரிப்பா, தேங்க்யூ. வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். எங்க இந்த மாதிரி பண்ணவெல்லாம் தூக்கி காமிக்க பாப்போம். தூக்குமா, செஞ்ச போறோம், அப்படியே மேல தூக்கு. நெட் தயார் பண்ணவெல்லாம் கை தூக்கு. மித்த நடுவுல இருக்கிற உட்காரு. கவியரசு தம்பி உட்காருங்க. இங்க பார், வலை வந்துருச்சு பாரு. இதான் வலை. தம்பி நடுவுல இருக்கிறவங்க கொஞ்சம் உட்காருங்க. ஏமா செஞ்சவா கொஞ்சம் மேல தூக்கி காமிய, ஒரு போட்டோ எடுக்கிறதுக்கு. மேல தூக்கு, இன்னும் மேல தூக்கு. டேய், செஞ்சவங்க மேல தூக்கி காமிப்பா, போட்டோ எடுக்கிறாங்க. பாப்பா மேல தூக்குடா நீ. இந்த பாத்தியா? கொஞ்சம் தூக்கி காமி. அம்மா வச்சிருக்காங்க. வல்லேனா தப்பா கட் பண்ணிருப்ப. சரி, இதுலயே இன்னொன்னும் செய்யலாம். அந்த காலத்துல வீடுகள்ல டேய், முன்காலத்துல பண்ணிடலாம். இதுல இன்னொன்னும் பண்ணலாம். வீடுகள்ல
கவனி லிசன். இம்மா கொஞ்சம் கவனி, அமைதியா இரு. செஞ்சவ அப்படியே கீழே வை. செஞ்சதெல்லாம் கீழே வைப்பா. செஞ்சவங்க கீழே வைங்க. அடுத்து பேப்பர் தரணும்னா கொஞ்சம் அமைதியா இருங்க. கீழே வையே. அந்த காலத்துல வீடுகள்ல அம்மா அப்பா ஒரேன்னு சொல்லுவாங்க. ஒரேனா என்ன தாத்தா? அதாவது வீட்டில் பால் தயிர் வச்சிருந்தோம்னா பூனை எலி குடிச்சு போயிடும் சொல்லி அதை தொங்க விட்டுருப்பாங்க. ஒரு ஒரு செயின் மாதிரி, ஒரு வலை மாதிரி நடுவில் அந்த பாத்திரத்தை வைப்பாங்க. அங்கே மேலே ஏற முடியாது. இப்போ இதுவும் அதே மாதிரி தான் கட் பண்ணி வச்சிருக்கேன். கவனி, கட் பண்ணி காமிக்கிறேன். ஐயா என்ன வேணும் உனக்கு? அதை எடுப்பா. என்னாச்சு? ஓகே. முன்னாடி யாரும் வராத. இந்த பார், இதுதான் உரிம்பாங்க. அந்த காலத்துல வீடுகள்ல பால் தயிர் இந்த பூனையை நாயை இப்போ எலி குடிச்சு போயிடும் சொல்லி இந்த மாதிரி மேலே வீட்டில் கட்டி தொங்க விட்டு இது உள்ளுக்க வைப்பாங்க. பேப்பர் தர்றேன். இது உள்ளுக்க வெயிட் வச்சோம்னா இப்படி இருக்கும். இங்க உள்ள போய் கிளியும் இது பேப்பரு இதே செயின் மாதிரி வச்சிருப்பாங்க அந்த காலத்துல. அதுக்கு பேர் உரி. இதே நம்ம செய்யறோம். அந்த வர்ற செஞ்சு காய் இந்த பார். வெரி குட். உனக்கு வர மாட்டேங்குதா? நீ சரியா வெட்டல, அதே வரல. அதுக்கு மேல வர மாட்டேங்குதா? முக்கு வரும் வரும். பின்னாடி பேரு ஏன் எல்லாரும் இங்க வந்த? இத பாத்தியா? அப்ப எல்லாரும் வரலைன்னா தப்பா கட் பண்ணிருப்பீங்க. சரியா? வருதா? குட் கேர்ள், குட் கேர்ள். வருதா? ஓடு. பேப்பர் இல்லையா? தர்றேன், உட்காரு. பேப்பர் இல்லையாமல தர்றே. அம்மா அந்த பேப்பரை எடுத்து கொடுக்க வருது. இப்படி மடிக்கணும். நேரா மடிக்கூடாது, குறுக்க பாக்கல மடி. இவார் முதல்ல கவனி. கவனி இப்படிதான் அமைதியா இருந்தாதான் கேட்க முடியும். ரெண்டாம் மடி இப்படி மடி, குறுக்க வாக்கல. ரெண்டாம் மடிங்க. ரெண்டாம் மடி நீல வாக்கல இல்ல குறுக்கு வாக்கல. குறுக்கு வாக்கல. அப்படித்தான். அப்படி அங்க கவனி. முதல்ல கவனிச்சாதான் பண்ண முடியும். ஓரங்கள் சரியா இருக்கணும். எட்ஜஸ் சரியா மடி. மடிச்சாச்சா? மடிச்சவங்க கை தூக்கு. மடிச்சாச்சா? கை தூக்கு. சரி. அப்படி டேய் மடிச்சவங்க மறுபடியும் அதை இந்த மாதிரி இப்படி இப்படி மடி. இந்த வார் இப்படி இப்படி மடிச்சாச்சா? ஆமா அதான் அப்படி. அவ்வளவுதான். அப்படி இல்ல, இப்படி இப்படி மடி. கவனி, இங்க பார். ஒவ்வொரு ஸ்டெப்பையும் செஞ்சுட்டு காமிங்க சார்ட்ட. செஞ்சாச்சா? தம்பி கட் பண்ணாத. அதுக்கு அப்புறம் இப்படி மடி. சிசரை கீழ வச்சிட்டு மடிங்க முதல்ல. மடிச்சிட்டியா? அப்படி மடிச்சு நல்லா நீட்டா மடி. கீழ வச்சு. வெரி குட். மடிச்சவங்க எல்லாம் கையை தூக்குற மாதிரி வையிரு. நோ நாய்ஸ். சத்தம் வரக்கூடாது. இப்படி மடிச்சாச்சா? அத மடிச்ச உடனே இந்த மூலை பேப்பர் எடுத்து இப்படி முக்கோணம் மாதிரி இப்படி இவார் அந்த மாதிரி முக்கோணம் மாதிரி முதல்ல வை. எல்லாரும் வை. வை பாப்பா. கரெக்டா காணு.
கரெக்டா வைக்கணும். இந்த ஓரம் சரியா இருக்கணும். கீழே கொஞ்சம் நீளம் இருக்கணும். நாட் ப்ராப்பர்லி. அந்த மாதிரி தான், அந்த மாதிரி தான். அப்படியே மடி. நீ எல்லாம் இங்கேயாடா இருக்கு, சின்ன பிள்ளைகளோட இடம் இருக்க வேண்டியவன். மேல உள்ள கிளாஸுக்கு போடா. பக்கத்துல மடிக்கிறவங்க நல்லா நீட்டா மடிங்க. இன்னும் கொஞ்சம் மடி. வெட்டிடலாம். அது வேஸ்ட் மாதிரி. அந்த மிச்சம் இருக்கிற பேப்பரை மட்டும் அப்படி கட் பண்ணிடுவீங்களா? இது முக்கோணம் பாரு. ஏமா வாலண்டியர்ஸ் உள்ள தப்பா பண்ணியிருக்காங்கன்னா அவங்களுக்கு செஞ்சு கொடுங்க. வாலண்டியர்ஸ் உள்ள வாங்க. பாருங்க சரியா இருக்கா? வெட்டிட்டாங்கன்னா வேஸ்ட் ஆயிரும். அது அப்படியே வெட்டிட வேண்டியதை மாத்திரம். ஏமா உள்ள வாமா. யார் கரெக்டா பண்ணியிருக்கான்னு பாரு. இந்தா அதை வச்சுக்க. எங்க வெட்டிட்டியா? குட் குட் குட். ரைட் ரைட். குட் குட் குட். எல்லாம் உட்கார்ந்த இடத்துல இருந்தே காமி. யாரு எந்திக்காத, உட்கார்ந்த இடத்துல இருந்தே காமி. கரெக்டா இருக்குதானே? குட் குட். உட்காரு. நான் வரேன் தாத்தா. டேய் கவனி. நோ டாக்கிங். கவனிப்பா. இங்க பார். சரி அப்படியே அமைதியா இரு. நீ பேசினா நான் அழுதுட்டு போயிருவேன். போயிருவா. போவேன். போவா. நீ பேசுன தாத்தா போயிருவேன். போகணுமா? ஹேண்ட்ஸ் அப். Down, up, down, up, down. Place the paper and the scissors on the ground. வை பாப்பா. முன்னால வச்சிரு. முன்னாடி அப்படியே கீழ வை. அப்படியே. டேய் மடிச்சு வச்சிருக்கீங்களா? அதுல இப்ப தாத்தா நம்ம வெட்டின பாரு இதுக்கு வலைக்கு. அதே மாதிரிதான் இதுல வெட்ட வேண்டிய நான் காமிக்கிறேன் பாரு. பக்கத்துல உள்ளவன்ட்ட மேல பேசாத. நல்லா கவனி. நீ வெட்டக்கூடாது. இந்த ஓரத்துல இருந்து இங்க ஒரு கட்டு கடைசிக்கு போயிடக்கூடாது. இவரு தப்பா கட் பண்ணிராத. கவனிச்சிட்டு சார் இன்னொரு ஆட்டி கூட சொல்லுவாரு. பார். இதை கட் பண்ணதா அப்படியே இருக்கணும். தொங்கிட்டு இருக்கணும். அங்க ஒட்டி இருக்கணும். அங்கிட்டு போய் ஒட்டிடக்கூடாது. அதுக்கு அடுத்து கொஞ்சம் இடைவெளி விட்டு மறுபடியும் ஒரு கட்டிங். அந்த பார். அங்க போயிடக்கூடாது. போனா துண்டா விழுந்துடும். மறுபடியும் ஒரு கட்டிங். நல்லா கவனி. பாரு. 1 2 3 கட்டிங் பண்ணுங்க. மறுபடியும் பார். தெரியலனா உள்ள வருவாங்க. ஒன்னும் பிரச்சனை இல்ல. தெரியலனா அப்படியே வச்சிரு. மறுபடியும் 1. மறுபடியும் 1. இடையில எவ்வளவு கேப் இருக்குன்னு பாத்துக்க. பாரு. ஒவ்வொரு கட்டிங்க்கு இடையில எவ்வளவு கேப் இருக்குன்னு பாத்துக்க. ஊசி மாதிரி இருக்கு. அத பிடிச்சிருக்கேன். இப்போ அத அப்படியே திருப்புறேன். வெயிட் பண்ணு சார். முதல்ல இருக்கிறத விட்டுரு. சார் வெயிட் பண்ணுங்க. வெயிட் பண்ணுங்க. இது முடிச்சிட்டோம் அவங்க. முடிச்சிட்டீங்களா? முதல்ல இத கட் பண்ணு. கட் பண்ணிட்டியா? கட் பண்ணலையா? ரொம்ப சின்னதா கட் பண்ணாத. இடையில ஒரு 1/2 இன்ச் கேப்பாவது இருக்கணும். வெட்டுறதுக்கு இடைவெளி இருக்கணும். தாத்தா விட்டுருக்கேன் பார். ஏமா உள்ள ஒவ்வொரு லைனுக்குள்ளேயும் போமா. யார் தப்பா வெட்டி இருக்காங்க வச்சிரு. வச்சிரு. நான் வரேன். என்ன கண்ணே? 1 2 3 4 5 6 5 நாள் பரவாயில்ல. 6 நாள் பரவாயில்ல. வருவாங்க. அவங்ககிட்ட கேளுங்க. தெரியாதவங்க வா.
ரொம்ப என்னடா ரொம்ப நெருக்கி வச்சிருக்கடா என் கண்ணா. இங்க பாரு, இடையில 1/2 இன்ச் கேப் இருக்கணும். அப்பதான் ஏற்கனவே கட் பண்ணீங்கல்ல அது மாதிரி. எப்படா விட்டுவே? கண்ணுல குத்துறா. எந்திரிச்சு இங்க வராத. உள்ள அக்கா அவங்க வருவாங்க, அவங்க கிட்ட கேளுங்க. தம்பி உட்காரு. உட்காரு உட்காரு உட்காரு. ஏமா உட்காரு, முன்னாடி இருக்க உட்காரு. ரொம்ப நெருக்கி வச்ச. ரொம்ப நெருக்கி வச்சிட்ட. தாத்தா விட்டுருக்க பாரு, கொஞ்சம் இடைவெளி விட்டு விட்டுரு. கரெக்ட் தான், வெயிட் பண்ணு. சரி வை பாரு. குட். ரொம்ப நெருக்கி வச்சிட்ட. இது இங்கிட்டு இருந்து வெட்டணும்ல, இங்கிட்டு இருந்தா இதுக்குல இதுல இதுல அங்கிட்டு விட்டு. என்ன கண்ணு? இதுக்கு தான் அங்கிட்டு இருந்து வெட்டணும்டா. இங்கிட்டு இருந்து வெட்டணும். இங்கிட்டு இருந்து இந்த பக்கம் இதுல அப்படி வெட்டணும். எங்க கண்ணு வெட்டியா? பேரண்ட் கொஞ்சம் வாலண்டரி பண்றவங்க, குழந்தைகளை மானிட்டர் பண்றவங்க கொஞ்சம் உள்ள வரலாம். தாத்தா வெட்டிக்க பார். இங்க பார். குழந்தைகளுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு பேரண்ட் யாராவது உள்ள வரீங்கன்னா வாங்க. இங்க பார். இங்க இருந்து வெட்டி அந்த கடைசி வரை கொண்டு போகணும். இங்க திருப்பி பிடிச்சுக்க. இப்படி திருப்பி பிடிச்சுக்கடா. இப்படி பிடிச்சுக்க. இங்க இருந்து வெட்டி இங்க கொண்டு வந்து நிப்பாட்டணும். அதே மாதிரி அடுத்து விட்டு 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 கேப் விட்டு உள்ள வந்து அப்படியே அதே திறந்து பாரு. திறந்து பாரு. திறந்து பாரு. இந்தாக்கடா. தொற இந்த இருக்காரு. ஏமா அதே லைனுக்குள்ள ஆப்போசிட் இன்னொரு லைன் வெட்டணும். அதுக்குள்ள ஓபன் பண்ணாத. முதல்ல எல்லாரும் உட்கார்ந்தனாதான் அடுத்த ஆக்டிவிட்டிக்கு பேப்பர் தர முடியும். முதல்ல எல்லாரும் போய் உட்காரு. உட்காரு. இடத்துல உட்காரு. சொல்றேன். இது எழுத்தேன்னா ஏமா எல்லாருக்கும் சார் செய்யறது தெரியணும்னா நீ உட்கார்ந்தனாதான் தெரியும். தம்பி உட்காருங்க. நல்லா அப்படியே உட்காரு. நல்லா வெட்டிக்கடா தம்பி. அருமையா வெட்டிக்க. இப்படியே பிடிச்சுக்க. இதுக்கு பேரு உரி. நல்லா வெட்டிக்க. இது உள்ளுக்க ஒரு கல்லை போட்டீங்கன்னா, ஒரு சின்ன கல்லை போட்டீங்கன்னா அங்க வர நீளமா வரும். வெரி குட். அதே இதே இதே கரெக்ட். பிரிச்சு பார். அம்மா உட்கார் கண்ணுகளா. தம்பி உட்காரு. உட்காரு. முட்டி போடாத. உட்காரு. பின்னாடி அண்ணனுக்கு தெரியணும்ல. உட்காரு. ஸ்மைல். சீஸ் சொல்லுங்கப்பா. உட்கார்ற கொஞ்ச நேரம். பேரண்ட் யாரும் போட்டோ எடுக்கனாலும் எடுத்துக்காங்க.